இப்ப நார்மலா வைக்கிற நாலு 4 ஹவர் 5 ஹவர் உக்காஞ்சி அதுவும் உக்காஞ்சி நோண்டினே இருந்து அது வேலையை பார்க்கணும். எரியுதுன்னு விட்டேன்னு நினைச்சுக்கோ, அது அமிஞ்சி அடுத்த நாள் பாதி இருக்கும். ஃபுல்லா முடிஞ்சு இவ்வளோண்டு எல்லாத்தையும் இவ்வளோண்டு ஆகிட்ட பிறகுதான் கட்டையெல்லாம் ஸ்மெல் அடிக்குதுன்னு ஒண்ணு பார்ட்டிக்காரங்க வந்து நம்மள அடிப்பாங்க. என்னடா இந்த மாதிரி ஆயாவை இந்த மாதிரி விட்டியா எரியலன்னா அது நாய் வந்து வலிச்சுன்னு போயிடும் பாய் காலெல்லாம். கறி வாசனை தானே கூடிய இருப்போம். காலை திடீர்னு வச்சுன்னு கீழே ஊந்துரும். இப்படி பத்துனுக்குறான இப்படி வச்சுன்னு வச்சுன்னு கீழே வந்துரும். அது நாய் வந்து வலிச்சுன்னு போயிடும். அதனால கூடியே இருப்போம். அந்த மாதிரிலாம் போயிருக்கா? போயிருக்கு பண்ணுவாங்க. மண்டை ஓடுனா பல்லாவரம் சுடுகாடு வாங்க. ஆஃபரே ஒரு 8 ஆஃபர். தீபாவளி ஆஃபர் வேணும்ல, ஆடி ஆஃபர் விட்டாச்சு. தோண்டும் போது மண்டை ஓடு மட்டும் தனியா வந்துரும். அதை தூக்கி போட்டுரும். லாய்டு கண்ணை பாத்தீங்களா? கண்ணு மச்சா ஆகுதா? பல்செட் இருக்குது. இதான் தொண்டைக்கோலா பார்த்து ஆப்ரேஷன் பண்ணலாம் இதை வச்சு. ஆமா, சாப்பாடு பல்லுல அகோரிங்க வச்சுன்னு இருப்பாங்க. இது இந்த டாப்ல தான் இங்க வந்து வாங்கிட்டு போவாங்களா? யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ப்ரோ. இது கொடுக்க கூடாது, மண்டை ஓடி யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி இல்ல, அதே மாதிரி இந்த தலையெழுத்து, உன் தலையெழுத்து நீலாம் இப்படி ஏன்டா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, தலையெழுத்து ஒண்ணு இருக்கா? நீங்க பாத்துருக்கீங்க? அப்படிங்க வாங்க. இதுதான் தலையெழுத்துன்னு. இது தலையெழுத்தாத்துல நல்லா பாருங்க. ஏதோ டிசைன் ஆகுது. ஆமா, அதான் நீ இப்படிதான் போயிட்டு இப்படிதான் வரணும். அதான் தலையெழுத்து. புரியுதுங்களா? ஸ்டைலா போங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த கோடு கோடா இதுதான் தலையெழுத்துன்றாங்க. நம்ம வாழ்க்கையே எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கோம், இதை நோக்கி தான் பயணமா போயிட்டு இருக்கு. அப்படியே இப்படி பின்னாடி இருக்குல்ல? ஆமா, பின்னாடி ஃபுல்லா இருக்குதா?